என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள். இது கண்டிக்கத்தக்கது. இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், எங்கள் ஐயாவுக்கு வயது 86. இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை 2006 முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால்தான் 5 ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார். உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார். எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரீனா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது. மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம். கஞ்சா நாடா மாறிடுச்சு. எந்த தெருவில், எங்க பள்ளிக்கூடத்திலும், எந்த கல்லூரியிலும் பார்த்தா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு போதையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஊழல் அப்படி ஊறி இருக்கிறது. இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, பக்குவமா இருங்க. உங்க தந்தையை போன்ற பக்குவமா கத்துக்குங்க. இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்குள்ள இருக்கணும். அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா ஒரு கவனமா பக்குவமா நீ கையாள வேணும். கோவப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. யாரு எதிர்க்கட்சியில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். அது உங்களுடைய கடமை. அந்த பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. நீங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் வேலையே கிடையாது. அது நிச்சயமாக அது நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன், எங்களுடைய மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். அரை நூற்றாண்டுகள் அரசியல்ல பாமகவோட அறிக்கைகளுக்கு என்னைக்குமே அரசு எந்த அரசா இருந்தாலுமே ஒரு நடவடிக்கை இருக்கும், உடனடி நடவடிக்கை இருக்கும். இப்போ இந்த காலத்துல அந்த அறிக்கைக்கு வந்துட்டு இவ்வளவுமான ஒரு மிகச்சேற்ற பதில நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட எதிர்வினை இது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஐயா அவர்களை எல்லா கட்சியிலும் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில ஐயா ஈடுபட்டு ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஐயா இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் எங்களால் மட்டுமில்லை, எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். ஏன்னா இவர் ரஷ்ய முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு பேரு இன்னைக்கு அல்ல கெட்டு போயிட்டு, தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டில் அடிபட்டிருக்கிறது என்றால் முதலமைச்சருடைய கடமை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமை அது. அதை விட்டுட்டு தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இது ஒரு முதலமைச்சருக்கு நன்கு கிடையாது. சரி, நன்றி.